ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமேங்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாதிரத்துள் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு மோடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன்
எல்லார் கண்களையும் மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து அவரை கொஞ்சம் நேரம் நம்ம மகிமைப்படுத்தி, அவர் நல்லவர், அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்பா, நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம். அப்பா, ராஜாதி ராஜாவே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான அந்த கால வேளையில மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில நாங்களும் உயர்த்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற தேவனே, அநாதி தேவனே, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமான தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்பா, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமென் இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து. ஆமென். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எங்கள் தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவருக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் ஆமெனும் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசுவே, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, உமக்கே மகிமை. ஆண்டவரே, உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
கிருபைகளை நினைத்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை, அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, அல்லேலூயா, எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். அவருக்கு சகல மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவன் சதா காலம் எங்களோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. நீர் மரித்தும் உயிரோடு கூட எழுந்த தேவா, எங்களோடு கூட இருக்கிறவர். நீர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அனாதி தேவனே, நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம், நாங்களும் உயர்த்துகிறோம், நாங்களும் உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, ஆமென். காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவரை பார்த்து ஆமென். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையாமே. நடத்தி வந்த கைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. ஆமென். தாயை போல தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது.
ஆண்டவரே. உம்முடைய அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை நேசித்தவரே, என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை நேசித்தவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் துரோகிகளாக இருக்கும்போது எங்களை நேசித்த ஒரு தெய்வம், நாங்கள் பாவத்தில் இருக்கும்போது எங்களை நேசித்த ஒரு தெய்வம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய அன்பு பெரியதப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கம் பெரியதப்பா. உங்களுடைய கிருபை பெரியது ஆண்டவரே. உங்க தயவு பெரியதப்பா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டவர், தாயை போல எங்களை நடத்துகிற ஒரு தெய்வம் அப்பா. உமக்கு நன்றி. அந்த அநாத ஸ்நேகத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பேரன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்களால் தூக்கி ஆண்டவர் எரியப்பட்ட எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் எங்களை நேசித்து உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றின ஒரு தெய்வம் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அன்பின் தெய்வம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீகம் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும், எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு பேசும். இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. சரி, யோபுடைய புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே அந்த 21வது வசனம், நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். யோபுக்கு சொல்லுகிற காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். யோபு கஷ்டத்தை பார்த்து 3 நண்பர்கள் இல்லையா அவனை தேடி வந்தாங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்தாங்க. அதை தான் முழுவதும் நம்ம என்ன செய்கிறோம், 2ஆம் அதிகாரத்துக்கு மேலே நாம் வாசிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்வாங்க, யோபுகிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு யோபு மறு உத்தரவு கொடுப்பார். ஆனால் எதை செய்தாலும் யோபுக்கு அந்த ஏற்பட்ட காரியங்கள் அது தேவன் அனுமதித்தது. மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனாலும் பிசாசு கேட்டுக்கொண்டதுனால ஆண்டவர் ஜீவனை மட்டும் பாதுகாத்து என்ன செஞ்சால் ஒப்பு கொடுத்தா நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவ்வளவு பிரச்சனையில், வியாதியில், நெருக்கத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவன் கர்த்தருக்காக நின்றான். மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாக எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக நிற்கிறது அது ஒரு பெரிதான ஒரு காரியம். மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோவானை குறித்து கூட நான் அதிகமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அந்த சிலுவை தியான அந்த காரியத்தில் அன்னைக்கு கூட பிரசங்கத்தில் தம்பி கூட யூடியூப்பில் போட்டிருந்தான் இல்லையா. அந்த அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். எல்லா சீசர்களுக்கும் அன்பு இருந்தது, ஆனால் தள்ளி பயத்தில் என்ன செஞ்சான், தள்ளி இருந்தான். ஆனால் யோவான் மட்டும் அவரோடு கூட என்ன செஞ்சான், நின்றுக்கிட்டே இருந்தான் இல்லையா. மகிமையுண்டா. ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து என்ன அன்பான சீசனை பார்த்து என்ன சொன்னார், ஆமாம் இதோ உன் தாயின்னு சொன்னார். நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது அவரோடு நிற்கிறான். அவன் எங்கேயுமே தள்ளி போகலை,
மறைஞ்சிருந்தும் பார்க்கல. ஆனால் ஆண்டவரோடு இயேசுவோடு கூட அவன் என்ன செஞ்சான்? நின்றுக்கிட்டே இருந்தான். அந்த சீசர்களிலே விசேஷித்தவன் யோவான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அந்த யோவான் சுவிசேஷம் நிருபங்கள் எல்லாமே அந்த யோவானுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது யோவானுடைய நிருபத்தில் அன்பை குறித்து அதிகமாய் அவர் எழுதுவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் அந்த நாட்களில் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசுவை தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தோம்னா நிச்சயமாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம கர்த்தரோடு கர்த்தருக்காக நிற்போம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது அவரோடு இருக்கிறதல்ல, பொதுவாக எவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். கர்த்தர் பார்ப்பார். நிச்சயமாக கர்த்தர் கைவிடவே மாட்டார். நிச்சயமாக அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்போது யோபு அவ்வளவு பிரச்சனைகளே இருந்தாலும் கூட ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு மனிதன் யோபு. அப்போது அந்த யோபுக்கு சொல்லப்படுகிற காரியம்தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் இதை என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முதல்ல என்ன வாசிக்கிறோம்? நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன செய்யும்? நன்மை வரும். அப்போது அவரோடு நீர் பழகும். தேவனோடு பழகிற ஒரு பழக்கம். தேவனோடு பழகி நீ சமாதானமாயிரும், அதனால உமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஆண்டவரோடு நாம் என்ன செய்யணும்? பழகணும். நமக்கு நிறையா பழக்கம் இருக்குது. நமக்கு எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே நிறையா பழக்க வழக்கங்கள் நமக்கு நல்லா இருக்குது. ஆவிக்குரிய பிள்ளைகளோடு பழக்கம் இருக்கிறது, ஊழியரோடு நமக்கு நல்ல பழக்கம் இருக்கிறது, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க இல்லையா, அடிக்கடி பார்க்குறதுனால பழகி கொள்வது, நிறையா பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்குது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நல்லது. ஆனால் தேவனோடு பழகிற பழக்கம் என்ன செய்யும்? நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரோடு நம்ம பழக கற்றுக்கணும். இப்போ மற்றவங்களோடு இப்போ நான் ஒரு கடைக்கு டெய்லி ஒரு கடைக்கு போகிறேன் அப்படின்னா அவரோடு முதல்ல சிரிப்பார் இல்லையா. 2 நாள் போனோம்னா உடனே ஒரு சிரிப்பாங்க, அப்புறம் பேசுவாங்க, அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? ஆமாம், காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு சில காரியங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, நாம் அவங்களுக்கு செய்வோம், அவங்க நமக்கு செய்வாங்க. பழக்க வழக்கத்தை நம்ம ஏற்படுத்துவோம் உலக ரீதியாக. இப்போ ஆவிக்குரிய மட்டத்தில் மாத்திரமல்ல, மற்றவங்களோடு அதிகமாக எனக்கு பழக்கம் இருக்கிறது. என் கூட வேலை பார்க்கறவங்களோடு அதிகமான பழக்கங்கள் இருக்கிறது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் எவ்வளவு பழக்கம் இருந்தாலும் கூட தேவனோடு பழகிற பழக்கம் இருக்குதே, அது ஒன்று தான் நமக்கு என்ன செய்யும்? சமாதானத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் அந்த காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரம் அந்த 22 வாசிப்போம். 5:22. ஏனோக்கு மெத்துலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். அப்போது 300 வருஷம் இல்லையா. அந்த 24 வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். அப்போது ஏனோக்குடைய பழக்கம் 365 வயசு அவனுக்கு. ஆனால் 300 வருஷம் தேவனோடு பழகினான் இல்லையா. 65 வருஷத்தை விட்டுட்டான் சோதரன். அப்போ 300 வருஷம் கர்த்தரோடு பழகினான், கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரோடு அவன் பழகினான். கர்த்தரோடு நடக்கிறது நாம் எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, கர்த்தரோடு நடக்கிறது அப்படின்னா அவருடைய வேதத்தை நம்ம என்ன செய்கிறது? வாசிக்கிறோம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அந்த வேத வசனம் நம்மோடு பேசும், அது நம்மை வழி நடத்தும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அந்த வசனத்தை கேட்குறதும் வாசிக்கிறதும் மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி நடக்கிறது தான் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது வார்த்தைக்கு வெளியே அல்ல, வார்த்தைக்குள்ளே அடங்கி வாழ்வது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அடங்கி நடப்பது,
அவரோடு பழகிறது, அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ அதே போல் தான் நோவா அந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ அவன் எப்படி பழகிறான் பாருங்க. அதாவது நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே என்று சொல்ல. இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? எல்லாருமே குடித்து புசித்து அவன் துன்மார்க்கமாய் காணப்பட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நோவா மாத்திரம்தான் தேவனோடு நடந்து கொண்டு இருந்தான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ இது நமக்கு ஒரு பெரிய காரியம் இல்லையா? அப்போ நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது, உலகத்தோடு ஒத்து போகிற நேரத்தில் ஒருவன் மாத்திரம், நாம மாத்திரம் கர்த்தருக்காக நடப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தருக்காக நடக்கணும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இருந்த ஜனத்துக்குள்ள எல்லா இருந்த ஜனங்களும் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவங்க மத்தியில் இருந்த நோவா மாத்திரம் தேவனோடு பழகலாம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லலை, ஆண்டவர் இவ்வளோதான், இவ்வளோ பேர் இருக்கிறான் எப்படி அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. இப்போ நாம் சொல்லுவோம், என் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை. நம்ம ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருந்தால் கூட நம்ம தேவனோடு நடக்க முடியும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் மத்தியில் இல்லை, எல்லாருக்கும் தெரியும்படியாக இல்லை, தெரியாதபடி நம்ம ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம். நிறைய நமக்கு வாய்ப்புகள் என்ன செய்து நமக்கு இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா 1995 96 தம்பி பிறந்த பிறகு தான் நினைக்கிறேன். அந்த கேவிக்கில் நடக்கும்போது அந்த ஸ்தோத்திரம், அந்த நம்ம மத்தியில் இருக்கிற சுப்புலட்சுமி என்ற லீதியாலும் அந்த ரூத்தும் இல்லையா, அவங்க பேரே முத்து இசைக்கு அவங்க பேர். அவங்க 2 பேரும் வாலிய வயசில் அவங்க அப்பா அவங்க அம்மா தீப்பெட்டி அடக்க பேர் அவங்க அண்ணானருக்கு. அவங்க போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். நாங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கூட்டம் சாயந்தரம் நடத்துவோம். அதில் பக்கத்தில் அந்த உடையாக இருக்கும், அக்கறத்தாப்பில் ஒரு காம்பவுண்டு, அது அவங்க வீடு. அதுக்குள்ளூடி வந்து என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு 10 நிமிஷம் பிரசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு ஆமாம் புருஷனை அவங்க ஆதாயப்படுத்தி அவங்களுடைய அனுமதியோடு என்ன செஞ்சாங்க, சபைக்கு வந்தாங்க. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் வாலிப வயசுல அவங்க தெரியாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போது அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. தம்பி தினேஷுடைய அப்பவும் அப்படி தான். அந்த இவங்க தான் எங்கள் சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணா நகரில் இருந்தாங்க. அப்போ போனோம். அவங்க கால் நடக்க முடியாது, நல்ல சென்ட்ரிங் வேலை, உடம்பு நல்லா இருக்கும், நிறைய வேலை செய்யக்கூடியவங்க. கால் அவங்களுக்கு பிரச்சனை. அப்படி கால் 2 முட்டு போகிற மாதிரி மடக்கி தான் ஒரு கட்டில் உட்காந்துருந்தாங்க. அந்த வேலைக்கு போகலைனானே ரொம்ப வறுமை. தம்பி தினேசப்போம் 7th or 6th என்னவோ படிச்சுட்டு இருக்கிறான். 2 பேரும், தங்கச்சியும் அவங்களும். அப்போது எங்கள் சித்தப்பாக்கு நான் தான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்போது ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நைட்டில் ஜெபம் பண்ணேன். அவன் காலைல வெள்ளிக்கிழமை உபாச கூட்டம் அங்கே சர்ச்சில் அந்த கிழக்கறிஞ்சில். அப்போது காலையிலே சைக்கிளில் வந்துட்டாங்க. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. என்ன பிரதர் அப்படின்னே, ஃபஸ்ட் ராத்திரி எனக்கு நல்லா இருக்குது, அவங்க தற்கொலைக்கு போனவங்க இல்லை, செத்துறணும் அப்படி சொல்லி. அப்போது அன்னைக்கு ஜெபம் பண்ணோம். தேவன் அற்புதம் செஞ்சார். காலையிலே உபாச கூட்டம் 4 பேர் 5 பேர் தான் அப்பமும் இருப்பாங்க. வந்து ஜெபம் பண்ண வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அன்னைக்கு வந்தது தான் தொடர்ந்து வந்தாங்க. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கை மாறினது, அவங்களுடைய தரித்திரம் மாறினது. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க எழுந்து வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே காம்பவுண்டில் உடனே காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. காம்பவுண்டில் உடனே காலி பண்ணிடணும். அப்புறம் இன்னொரு காம்பவுண்டு அண்ணாநர் 7ல் போனோம்னா அந்த வீடு பெரிய வீடு. ஆமாம், வாடகை ரொம்ப குறைச்சி கொடுத்தாங்க. கடையில் பிரச்சனைக்குள்ள வீடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போனவர் பெரிய ஆசீர்வாதம். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் 2 பேர் தற்கொலை பண்ண இடம், யாருக்கும் தெரியாது. வாடகை குறைச்சினா இவங்க போயிட்டாங்க. நானும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் பாஸ்டர் கேள்விப்பட்டேன்,
உங்கள் கண்ணுக்கு எதுவும் தெரிஞ்சதா அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியலை. ஜெபம் பண்ணுறது நல்லா இருக்குது, பிரச்சனை இப்படி இருக்கிறாங்க, கவலைப்படாது. அவங்க பாட்டியை மட்டும் பயந்தாங்க, ஜெபம் பண்ணோம். அங்கே போன பொருள் நிறைய ஜாமான்கள் பொருட்கள் வாங்கினா. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்குமே சரித்திரம் இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் யாரையும் கைவிடலை, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமாக ஜெபம் பண்ணணும், நல்லா இருக்கணும், சபைக்கு வர்றவங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கர்த்தரை இன்னும் என்னச்சு அதிகமாக தேடுவாங்க அப்படிங்கிறதான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சரி, அப்போ நாட்களில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரோடு கூட பழகினவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதே போல் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதனே அப்படி சொன்னார் இல்லையா? என் சிநேகிதனே. தாவீதை பார்த்து என் தாசனே, தாசனே, சிநேகிதனே அப்படின்னா அப்படி அங்கே பழக்கம் என்ன செய்யுது அதிகமாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம யாரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கூடோம், நம்ம கூட நல்ல பழகினத்தானே நம்ம அவங்ககிட்ட உறவாடும் இல்லையா? நம்மளை கண்ட முகத்தெல்லாம் திருப்பிக்கிட்டு போனால் நம்ம பேசவே மாட்டோம் இல்லையா? கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் விட மாட்டேன், முகத்தை திருப்பிட்டு போனாலும் முன்னால் போய் என்ன செய்வேன், ஸ்தோத்திரம் பண்ணிடுவேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என் மேலே அவங்களுக்கு வருத்தம் இருந்தால் கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சரி, அப்போது இந்த நாட்களில் அப்போ சிநேகிதனே, தாசனே, மோசே குறித்து என் தாசனாகிய மோசே என்று சொல்லுகிறார். அப்போ தாசனே என்று சொல்லுகிறார். தாவீதை தாசனே, என் தாசனாய் தாவீதை கண்டுபிடித்தேன் சொல்லுகிறார். என் சிநேகிதனே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு அவர்களுக்கும் தேவனுக்கும் நெருக்கம் இருந்தது, ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தது. நாம் அந்த உலகத்தில் யாரோடு பழகினாலும் சரி, இரத்த சம்பந்தமான உறவோடு கூட பழகி இருந்தாலும் நாம் தேவனோடு கூட பழகும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம், நமக்கு நன்மை கடந்து வரும். கன்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தரோடு நம்ம பழகணும், தேவனோடு நெருங்கணும், அதிகமாக வேதம் வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண அவர் நம்மோடு நெருக்கத்தை கொண்டு வருவார். கன்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுவார். வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். வேதத்தை வாசிக்கும் போது நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். படிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வசனம் உங்களை டச் பண்ணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அது அன்னைக்கு நமக்கு தேவையான வார்த்தையாக இருக்கும், அது நமக்கு பலனுள்ள வார்த்தையாக இருக்கும். யார்கிட்ட போய் பேசினாலும் நமக்கு அந்த ஆறுதல் வராது. ஆனால் தேவனோடு நம்ம பேசும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது அவர் நமக்கு ஆறுதல் தருகிறவர், சமாதானத்தை தருகிற தேவன். அவர் சமாதானத்தின் தேவன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது நன்மை வரும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ தேவனோடு பழகணும், இயேசுவோடு பழகணும். எந்த பழக்க வழக்கம் இருந்தாலும் நாம் இயேசுவோடு தேவனோடு பழக அவர் நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவர் செய்ய போகிற காரியத்தை நமக்கு மறைக்கவே மாட்டார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். தேவன் எதையும் மறைக்க மாட்டார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவது அதுக்கு நிறைய வாசிக்கலாம். ரெண்டாவதாக யோபுடைய புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 22, அந்த 22 வாசிப்போம். 22. அவர் வாயில் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அப்போது ரெண்டாவது, அவர் வாயிலே இருந்து புறப்படுகிற வார்த்தை இல்லையா? அவர் வாயிலே இருந்து புறப்படுகிற வேத பிரமாணம், தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணுமா? நாம் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? அதை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? அதை வைத்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சுவிசேஷ புஸ்தகத்திலலாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சுவிசேஷத்துலலாம் நம்ம என்ன செய்கிறோம்? லூக்கா 8:15, மத்தேயு 13:23 வாசிக்கிறோம். இப்படி அதாவது நல்ல நிலத்தில் விழுந்த விதை, முட்செடி, கற்பாறை இல்லையா? இப்படிலாம் வாசிக்கிறோம். அப்போது நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி அப்படின்னா, அவன் தன் இருதயத்தில் வைத்து அதை உணர்வுள்ளவனாய் இருக்கும் பொழுது, தேவனிடத்தில் கேட்ட அந்த வார்த்தை அவன் உணரும் பொழுது, இருதயத்தில் வைத்து
அதை குறித்து உணர்வதனால அவன் என்ன செய்யறான்? ஆமாம், 30, 60, 100 என்ன செய்யறான்? ஆமாம், அவன் பலன் கொடுக்குறான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த கற்பாறையில் விழுந்தது, முட்செடியில் விழுந்ததில் எப்படி இருக்குது? அது விழுந்த உடனே பிசாசு என்ன செஞ்சிருவான்? எடுத்துருவான். நெருக்கத்தினால நம்ம என்ன செய்யணும்? வழி விலகி போயிடுவோம். உலக கவலை, பிரச்சனை, இதனால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம வழி விலகி போயிடுவோம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆக பிசாசு நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை எடுத்து போட முயற்சி பண்ணுவான். நாம் அந்த வசனத்தை உணர்ந்துட்டோம், அதை நம்ம அசை போட்டுட்டோம் அப்படின்னா அது ஜீர்ணிச்சு உள்ளே போயிடும், பிளட்டாக மாறிடும். கத்மயம் உண்டாலும் இல்லையா? வசனத்தை எங்கே காங்கலையன்னு சொல்லி பார்ப்பான் இல்லையா? நாம் சொல்லிடுவான். அதை அப்பமே சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டு அது ஜீரணமாகி ரத்தத்தோடு என்ன செஞ்சுட்டு கலந்துட்டு பிசாசு ஓடியே போயிடுவான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படியே ஜீரணமாகாமல் ஏற்றுக்க விடுவோமா, ஏற்றுக்க வேண்டாமா, அந்த காரியங்கள்லாம் இருக்குத, அதை செய்வோமா, அந்த வசனத்தின்படி நடக்கவா, எப்படி வசனம் நல்லா தான் இருக்குது அப்படிலாம் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நீ யோசனை பண்ணிக்கிட்டே இரு அப்படி சொல்லி வசனத்தை எடுத்து என்ன செஞ்சிருவான்? தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். கத்மயம் உண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி இருக்குமா? அவன் இருதயத்தில் வைத்து அதை உணர்கிறவனாக இருப்பான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை உணர்ந்து நம்ம உட்கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்காக நிற்க முடியும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவன்தான் 30, 60, 100 என்ன செய்வான்? பலன் கொடுப்பான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அதை ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல, அதானே பிரச்சனை. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, அதில் வாசிக்கிறோம். யோசுவா 1:8 வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, அதாவது அவருடைய கட்டளைகளை நீ என்ன செய்யணும்? நீ ஏற்றுக்கொள்ளணும். என் கட்டளை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை வாசிங்களேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் நல்லா 1:8 வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அது எழுதியிருக்கப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருந்தால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய். எப்போ? அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, உன் வாயை விட்டு பிரிக்க, அதை அறிக்கை செய் இல்லையா? அறிக்கை செய். அந்த வார்த்தையின்படி நீ நடக்கும் பொழுது, நீ நடக்க கவனமாக இருக்கும் பொழுது அன்று என்ன செய்கிறார்? அதை என்ன செய்ய உன் காரியத்தை என்ன செய்வார்? நீ வாய்க்க பண்ணுவாய். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? கடைசியில் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கிறவன் எவனோ அவன் என்று வேதம் சொல்லுங்க இல்லையா? ஆமாம், அவன் கற்பாரின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டு ஆமாம் வீட்டை கட்டுறவனுக்கு ஒப்பா இருப்பான். நீரோட்டம் வந்தாலும், காற்று வந்தாலும், மழை வந்தாலும் அந்த வீடு அசைக்கப்படவே படாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ யாருடைய வீடு ஆண்டவர் சொல்கிறாரு? யாருடைய வாழ்க்கை சொல்கிறாரு? என்னிடத்தில் வருகிறவன் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன். அந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம், அதை வாசிக்க வேண்டாம். அந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் எத்தனாவது? அந்த கடைசியில் வாசிக்கிறேன் இல்லையா? 8 லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 47 கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போது வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத வீடு அது மண் வீடு நாடு சொல்கிறேன், அதுக்கு ஓமை சொல்கிறேன் இல்லையா? அப்போ தேவனிடத்தில் வருகிறவர்கள் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அதன்படி நடக்கக்கூடியவர்கள் வீடு கற்பாறை மேலே போடப்பட்ட, அது கிறிஸ்திங்கிற அந்த அஸ்திவாரத்து மேலே போடப்பட்ட வீடு. அல்லேலூயா. அது நீரோட்டம் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அந்த வீடு அசையாது. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. இதில் இன்னொரு வார்த்தைன்னா நீரோட்டம். அப்படின்னா நான் நிறைய தடவை சொல்லிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். நீரோட்டம் அப்படின்னா அந்த அடியில் பார்க்குற நம்ம சில பழமொழி சொல்லலாம், நீ உள்ளடி உள்ளடி வேலைலாம் பார்க்குறாளாப்பா, நீ உள்ளடி வேலைலாம் பார்க்காத அப்படி சொல்கிறேன் இல்லையா? அதாவது நம்ம கூட பழகிட்டு அந்த நம்ம ஃபவுண்டேஷனை நோண்டுற மாதிரி. நீர் ஓட்டம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ தண்ணி வெள்ளம் வரும், நமக்கு மேலே வரும் தெரியும், மழை பெய்யுறது தெரியும், காற்று வரும் தெரியும். நீரோட்டம் யாருக்கும் தெரியாது. கீழே எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குன்னு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அந்த நீரோட்டம் என்ன செய்யுமா? அந்த ஃபவுண்டேஷனில் போய் என்ன செய்யுமா? கீழே
போய் என்ன செய்யும்? மோதும். அந்த வீட்டினுடைய ஃபவுண்டேஷனில் போய் மோதும். அந்த ஃபவுண்டேஷன் அந்த கற்பாறையில் இயேசுங்கிற அந்த கற்பாறையில் அந்த கண்மலை மேலே போடப்பட்ட அப்படின்னா நீரோட்டம் வந்து அப்படியே டச் பண்ணாலும் தள்ளினாலும் விழாது. கதுமை உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிசாசு எப்படி போராடுவான் இல்லையா? மேலோட்டமாக வருவான், நமக்கு தெரியாமலே எல்லா வேலையும் பார்ப்பான். கதுமை உண்டாவதாக. அல்லேலூயா. தெரிஞ்சவங்கள கூட பார்த்து சமாளிச்சுக்கலாம். நம்ம கூட இருந்து தெரியாமல் சில ஆட்கள் நமக்கு வஞ்சகம் பண்ணுவான் பாருங்கள். அப்பா அதை தான் நம்மளை தாங்கவே முடியாது. நம்ம நினைப்போம், என் கூட பழகிட்டு இப்படி அடிச்சங்களை உருவிட்டியாப்பா அப்படி சொல்லணும் இல்லையா? கதுமாயம் உண்டு. அல்லேலூயா. எந்த அடிச்சங்களில் கை வச்சாலும் நடக்காது. கதுமாயம் உண்டு. அல்லேலூயா. நீ ஃபவுண்டேஷனே தள்ள நினைச்சாலும் விட முடியாது. கதுமாயம் உண்டு. அல்லேலூயா. எல்லா போராட்டம் மேலோட்டம் தான் வரும். தெரியும் நமக்கு இப்படி பேசலாம், நம்ம எப்படி சமாளிக்கலாம். ஆனால் சில வேலைகள் சில தீமைகள் எப்படி வரும் அப்படின்னா நம்ம கூட இருந்து நம்மோடு கூட பழகி இல்லையா, நம்மளை கெட்டு போகணும், நம்ம கெடுக்கணும், கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்முடைய அஸ்திபாரம் வசனத்தில் கிறிஸ்து மேலே இருக்குமானால் யார் ஒன்றும் பண்ண முடியாது. அது மயம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லும் அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. எல்லாரும் இந்த பிரச்சனை நம்ம சந்திச்சிருக்கோம் இல்லையா? நம்ம குடும்பத்தில் சந்திக்கிறோம், பழக்கத்தில் சந்திக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல கூட சந்திப்போம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சந்திச்சிருக்கிறேன். நான் வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சந்திச்சிருக்கிறேன். எனக்கு தெரியாமலே சில வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்போ நான் ரட்சிக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. எங்கள் அத்தை விசுவாசி. அதனால் அவங்க பண்ண ஜெபம் யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியலை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் அந்த செக்கெல்லாம் லூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் போன உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த லேத்தில் அந்த மிஷினில் செக் அப்படி தட்டி பார்ப்பேன். அப்படி இல்லையா, இப்படி இழுத்து பார்ப்பேன். அது லூஸ் ஆகிரும் பார்ப்பேன். பெரிய செக்காக இருக்கும், லூஸ் ஆகிருக்கும். லூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரன்னிங்கில் கலண்டுரும், அது ஜாப் கலண்டுரும், பிரச்சனை ஏற்படும். அதனால் போன சட்டையை மாட்டிக்கிட்டே பட்டனை மாட்டிக்கிட்டு ஒருத்த கை கொண்டு அப்படி இழுத்து பார்ப்பேன். நான் எல்லாம் செக் பண்ணி தான் மோட்டர் ஆன் பண்ணுவேன். கத்மயம் உண்டாகுது. அல்லேலூயா. எனக்கு வேலை கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்த பாடம். தம்பி, நீ எப்போவும் ஒரு வேலை செய்யணும்னா முதல்ல செக் பண்ணணும். மிஷின் என்ன கண்டிஷனில் இருக்குது. நீ போயிடுவேன், உனக்கு பிறகு 10 ஆளுக்கு வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேலை பார்த்து வெளியில் வர்ற வரைக்கும் எந்த தீங்கும் என்ன ஆண்டவர் அனுமதிக்க விடலை. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரே கம்மியில் வேலை பார்த்தேன். வெளியில் போயிட்டு வந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே கமலில் அதிகமான வேலையை பார்த்து கொடுத்து. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தேவன் என்னை கைவிடவே இல்லை. கத்மயமான பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, போட்டிகள் இருந்தது. நான் யாரோடைய போட்டி போட மாட்டேன். சம்பளம் எனக்கு வேணா கேட்பேன், எனக்கு சம்பளம் தேவை, அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுக்கீங்களா சொல்லி நான் கேட்கவே மாட்டேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு போனாலும் கம்பெனியில் தனியாக மரியாதை உண்டு. கத்மயம் பிள்ளைகளை கூட்டு போகணுன்னு நினைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ பார்த்தா மிஷின் இன்றைக்கி அதே மிஷின் தான் இருக்குது. இன்னும் அவங்க மாற்றவே இல்லை. நான் வேலை பார்க்கும் போதே 40 வருஷம். அந்த மிஷினுடைய லைஃப் 40 வருஷம். இன்னும் அந்த மிஷினை மாற்றலை. எனக்கு தம்பியை பார்த்து, தம்பியை மிஷின்லாம் மாற்றிட்டாங்கன்னு கேட்டேன். எங்கன்னே மாற்ற, உங்கள் தலைமுறை தம்பிக்கு தலைமுறை 3ஆக போதே அப்படின்னு. இன்னும் அதே மிஷின் தான். என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போய் நான் வேலை பார்த்தேன் அந்த கம்பெனியோட காட்டணும். லோக்கலில் நிறைய வேலை பார்த்துருக்குறேன். அந்த கம்பெனிங்கிற வேலையில் 12-13 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்தேன். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம கூடவே இருந்து நல்ல பழகி நமக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதான் அந்த நீரோட்டம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நீ எவ்வளோ நீரோட்டம் வந்தாலும் சரி, நம்ம வசனத்தில் கரெக்டாக இருந்தோம், நம்முடைய ஃபவுண்டேஷன் சரியாக கிறிஸ்து மேலே கட்டப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படாது. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியம் ஒருபோதும் அசைக்கப்படாது. நம்ம சரியாக ஃபவுண்டேஷன் இருக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 3வது சீக்கிரம் வாசுவேன். 3வதாக யோபு 22ஆம் அதிகாரத்தில் அந்த 23ஆம் வாசிப்போம். 23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்கும். 3வது, நீர் சர்வ வல்லவரிடத்திலே என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புறது நம்ம உடனே என்ன செய்யணும்? நீ பாவத்தில் இருக்கிறது, அந்த பாவத்தில் நம்ம திரும்பிட்டோம் இல்லையா? பாவத்தில் இருந்து திரும்பினாலும் நம்ம சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம்,
ஞானசம் எடுக்கிறோம், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொடுக்குறோம், பாவத்தில் இருந்து மனம் திரும்பிட்டோம். ஆனால் இன்னும் நம்ம நிறைய காரியத்தில் என்ன செய்யணும், நாம் திரும்பணும். நமக்குள்ள இருக்கிறதான சில பெருமைகள், நான் அப்படிங்கிற ஒரு காரியங்கள், அகந்தைகள், ஸ்தோத்திரம், இன்னும் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு அந்த அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா பொதுவாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ நாம் நினைக்கிறோம், நான் பாவம் செய்யலை இல்லையா, நான் பாவம் செய்யலை, நான் பாவத்தில் இருந்து நான் எப்போவுமே மனம் திரும்பிட்டேன், நான் பழைய மாதிரி பாவத்தில் இல்லை, ஆனால் பழைய மாதிரி பாவத்தில் இல்லை, ஆனால் பழைய மாதிரி கோபம் இருக்குதே இல்லையா, பழைய மாதிரி கோபம் இருக்குது, நம்ம நான்கிற அகம் இருக்கிறது, எல்லாம் என்னாலே அப்படிங்கிற ஒரு காரியமெல்லாம் இருக்குது இல்லையா. அதை விட்டு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு நேரம் என்ன செய்யணும், திரும்பணும். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்து நிறைய தடவை சொல்லுவேன், சில காரியத்தை சந்திச்ச சொல்லுவேன், நான் மட்டும் பழைய ஆளாக இருந்தேன் அப்படி சொல்லுவேன் இல்லையா. அந்த அடிக்கடி அதை சொல்லிகிட்டே வருவேன். 30 வருஷத்துக்கு முன்னால் அப்படி சொல்லுவேன். 30 வருஷத்துக்கு முன்னால்னா நிறைய வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன். பழைய ஆளாக இருந்தால் நீங்கள் அப்படிம்பேன். இப்போது நான் பைபிள் படித்து தூக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தையை விட கர்த்தர் விரும்பவே இல்லை. பழைய ஆளுங்கிறதே சொல்லக்கூடாது. கர்த்தர் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. அதுவே ஒரு பெருமை தானே. அவங்கள மிரட்டுற மாதிரி இருக்குது அந்த வார்த்தை, அவங்கள மிரட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பெரிய பழைய காலத்தில் ரவுடி போல் தருது, அதான் முடிச்சு போச்சு, அந்த வாழ்க்கையை தூக்கி தூர போட்டோம் இல்லையா, ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். அப்போ நான் அந்த வார்த்தை ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். நான் பழைய மாதிரி இருந்தால், நான் பழைய மாதிரி பேசினா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை ஒரு ஆண்டு உணர்த்தினார், தூக்கி தூர ஏறி. கர்த்தர் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. இன்னும் அந்த அசிங்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்காது, அது பெரிய பெருமையா இல்லையா. கர்த்தர் மகிமை உண்டு. அதெல்லாம் அது ஒரு திரும்பத்துக்கு ஒரு காரணம். ஊழியத்துக்கு வந்தவரை நான் ரொம்ப நாள் அந்த கையில் வச்சுருந்தேன். அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அடிக்கடி சொல்லுவேன். இதை சொல்லி பயங்காட்டுறதை அடிக்கடி அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஆனால் இதெல்லாம் கர்த்தரை ஒட்டச்சு கொண்டு வந்தார். கர்த்தர் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. நொறுக்குவா. சில காரியத்தை அனுமதிக்கும் போது ஒப்பு கொடுப்பேன், இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். ஊழியத்துக்கு வந்தாலும் நிறைய ஒப்பு கொடுக்கணும் இல்லையா. கர்த்தர் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஊழியக்காரனாக இருந்தாலும் கூட நிறைய ஒப்பு கொடுப்பேன். நான் நிறைய ஒப்பு கொடுத்துருக்கேன். நான் அனுபவத்தில் தான் பேசுகிறேன் இல்லையா. நான் பெரிய குவாலிட்டியாக இருக்கிறேன்னு சொல்லலை. தேவன் அப்பப்போ என்னை சரி பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு டச் பண்ணும்போது ஆமாம் பயம் வந்துடும். ஜெபம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிட்டேன், அந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க. உடனே ஆண்டவரை சரிப்படுத்துவார். ஆவியான உணர்த்துக்கிட்டே இருப்பார். அந்த உணர்வு இல்லை அப்படின்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம எல்லாமே செய்கிற கரெக்டாகவே நினச்சிட்டாரு இல்லை, நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிட்ருப்போம். தேவன் சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறது. அப்போ மனம் திரும்புதல் என்பது பாவத்தில் இருந்து மாத்திரமல்ல, இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பழைய சுபாவங்கள், பழைய கோபங்கள், பழைய மூர்க்கங்கள் இல்லையா, பழைய பொறாமைகள், வன்கள், இந்த மாதிரிலாம் மாறணும். அவங்க நல்லா இருக்கட்டுமே, வாழ்த்துவோம் இல்லையா, அவங்கள வாழ்த்தணும், மற்றவங்கள வாழ்த்தி நம்ம பழகணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அல்லேலூயா. நம்ம மற்றவங்கள வாழ்த்தி நம்ம இது பண்ணணும், வாழ்த்தணும், நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம விட்டு வெளியே வரணும். அந்த பொறாமைகள், காரியங்கள், எனக்கு இல்லையே அந்த ஏக்கங்கள் இதெல்லாம் விட்டு நம்ம திரும்பணும். கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். நமக்கு தேவை அப்படின்னா கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. தேவன் எனக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கா தெரியுமா. கர்த்தர் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. எண்ணிலடங்கு அற்புதங்கள் செஞ்சுருக்கிறான். இந்த வருஷத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் இல்லையா. ஆனால் கர்த்தர் ஜீவனோடு வச்சிருக்கிறான். கர்த்தர் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், இந்த பணம் போகிற வரைக்கும் இந்த அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் மகிமை உண்டாகுதா. அல்லேலூயா. தேவன் அதை நமக்கு உணர்த்துவார். ஆனால் ஒப்பு கொடுக்க வைப்பார், இதை அப்படி செய்யணும். அப்போ கோபத்தில் இருந்து நம்ம சொல்லக்கூடாது, இது என் ஜென்ம சுபாவம், என்ன செய்ய சுபாவம் அப்படி சொல்லாதீங்க. அதில் இருந்து திரும்பணும் இல்லையா. அதில் இருந்து கர்த்தருக்கு நேராய் திரும்பணும். நான் கோபத்தில் பேசிட்டேன், கோபப்படுறது நான் தப்பாக சொல்லலை. என்ன, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நம்ம எவ்வளவு கோபப்பட்டாலும் அது தேவனுடைய நீதியை பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நீதி கோபத்தில் வெளிப்படாது. சில விஷயம் நம்ம கோபப்படுகிறோம், உபதேசத்தில் இருந்தால் கோபப்படுகிறோம். நான் சில நாளில் கோபப்படுகிறேன், சில நாளில் சில காரியங்களை கோபப்பட்டு நான் பேசியிருக்கிறேன். சில தவறுகள் இருந்தால் கோபப்படு, ஆனால் அதை அப்போவே உடனே மறந்துடுவேன். என்ன மாதிரி உடனே மறந்து உடனே அரவணைச்சு ஆமாம் நான் போயிடுவேன். கர்த்தர் மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. தப்புனா நான் மன்னிச்சுக்கணுங்கன்னு சொல்லிடுவேன், என்னை மன்னிச்சிடுங்க, தப்பாக சொல்லிட்டேன்,
உங்களை புரிஞ்சிக்காமல் சொல்லிவிட்டேன், என்ன தப்பாக என்ன மனுஷனுங்க. கத்மாய் முன்னல்லோ ஐயா, எனக்கு திருப்தி ஆயிரும், என் மனசில் ஒரு திருப்தி உண்டாயிரும். கத்மாய் முன்னாலோ ஐயா, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக ஆண்டு சொல்வார், நீங்கள் மன்னிப்புக்கெல்லாம் கேட்டுறணும், அவ்வளோதான் இல்லையா. வருத்தம் தெரிவிச்சிக்க, நீ வருத்தப்படணும். கத்மாய் உண்டாவது. அல்லேலூயா ஐயா, ஆண்டவர் நல்லவர். அதுக்காக நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தவறுனா தவறு தான், என் மேலே தப்புனா தப்பு தான் இல்லையா. அப்போ நான் அதில் இருந்து திரும்பணும் இல்லையா. கர்த்தருக்கு நேரம் நான் திரும்பணும் இல்லையா. புரியாமல் நான் பேசிடக்கூடாது இல்லையா. புரியாமல் அறியாமல் பேசிடக்கூடாது. எல்லாத்தையும் அறிஞ்சு நிதானமாக கரெக்டாக பேசணும், கரெக்டாக கோவப்படணும், கரெக்டாக சொல்லணும் இல்லையா. அப்போது நாம் சர்வ வல்லவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், திரும்பணும். கத்மாய் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் திரும்பினா என்ன நடக்குமா, திரும்ப தேவன் என்ன செய்வாரா, கட்டுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், உங்கள் ஜீவியம் கட்டப்படும், உங்கள் பொருளாதாரம் கட்டப்படும். எப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு நேராக திரும்பும் பொழுது. அல்லேலூயா. அன்னைக்கு காலைல கூட ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தேன், அதை வெளியே சொல்ல முடியாது. அப்போது அந்த திரும்புறது இல்லையா, நம்ம பார்வை மனுஷரே பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. நம்ம பார்வை மனுஷரே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பிடிக்காமல் இருக்கும், நீ அங்கேயே பார்க்க என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஆண்டவர் தானே, நேற்று ராத்திரி தான் ஜெபம் பண்ணோம் இல்லையா, பைபிள் படித்தோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவரே சொல்லார், என் பக்கம் திரும்பும். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு நேராக திரும்பிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார், நம்முடைய குடும்பத்தை கட்டுவார், உங்கள் ஜீவியத்தை கட்டுவார். நான் நிறைய விஷயத்தில் என் பார்வை அப்படி இருந்திருக்குது. ஆமாம், பார்வை அப்படி இன்னைக்கு காலை கூட உணர்ந்து, நீ திரும்ப என் பக்கம். பிரசங்கத்துக்கு ரெடியாக இருக்குனால கர்த்தர் என்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதை சரி பண்ணு இல்லையா. சரி பண்ணால் தான் பிரசங்கம் பண்ண முடியும் அந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாயிண்ட்டை பேசக்கூடாது, வேறு பாயிண்ட்டுக்கு போயிடும் இல்லையா. அப்புறம் அதே நீ பார்க்காத, அதே நீ செய்யாத, சரியா, என்ன பார், நான் பார்த்துக்கணும் இல்லையா. நம்ம கர்த்தருக்கு நேராக திரும்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். நம்மளுடைய நிறைய சின்ன சின்ன விஷயம் இருக்கும், நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிடலாம். அதுக்காக சொல்கிறேன், நாம் எதையுமே பெருசாக எடுத்துக்கிடலை. இன்னும் இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் போட்டுக்கிட்டு இல்லையா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு இது ஒரு சின்ன பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம எங்கேயோ இருந்து வந்துட்டோமே, இதெல்லாம் பெரிய அப்படி சொல்லாதீங்க, அது சின்ன மேட்டராக தான் தெரியும் இல்லையா. வசனம் உண்டு, அந்த தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈயனையும் ஆமாம் நார பண்ணிடும் இல்லையா. அது சொற்ப மதியினமே. கத்மாய் உண்டாவது. அல்லேலூயா. சொற்ப காரியம். அந்த பைபிள் இப்படி அழகாக பார்த்தீங்களா இல்லையா. தைலக்காரனுடைய தைலத்தை ஒரு செத்த ஈ என்ன செஞ்சிடும், அதை நார பண்ணிடும். அதே போல் சொற்ப மதியம், சின்ன மதியினம் இல்லையா, சின்ன காரியம்தான், ஆனால் அவ்வளோ பெரிய வாசனை உள்ள திரைவியத்தை என்ன செஞ்சிடும், கெட்டு பார்க்கப்படும். பால் டக்கு சின்ன உப்பு போட்டால் சட்டியை ஒழுங்க கழுவட்டாலே தெரிஞ்சு போயிடும் இல்லையா. நம்ம ஏதாச்சும் சொல்லுவோம், பால் எண்ணெய்க்குள்ள பாலும் நம்ம ஏதாச்சும் சொல்லிடுவோம், நம்ம சிரிச்சிக்க வேண்டியதுதான். பால் டக்குன்னு தெரிஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா, ஒரு சின்ன காரியம்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். நம்ம குற்றச்சாட்டை வேறு எங்கேயாவது கொண்டு போவோம், தப்பு நம்ம மேலே தான் இருக்கும் இல்லையா. அப்போது ஒரு சின்ன காரியம் பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். கத்மாய் உண்டாவது. அல்லேலூயா. நான் நாகர்கோயிலில் அழகி வேளையில் ஒரு பிரசங்கம் எனக்கு கொடுத்தான், நல்ல பிரசங்கம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இருந்து பேசுகிறேன். 3 பேர் பேசணும். எனக்கு சாட்சி நேரம் தான், ஆனால் எனக்கு பிரசங்கத்துக்கு ஒரு டைம் கொடுத்தான். தம்பி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது சடக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். ஆமாம், அது இன்னைக்கு வரைக்கும் மனசுக்குள்ளே தான் அர்த்தம். அப்போது எல்லோரும் அதை யாரும் ஒன்றும் நினைக்கல, எல்லோரும் நல்லா அபிஷேகம் அடைஞ்சாங்க, ஜெபத்தை நடத்தணும், முடித்தோம், நல்லா ஒரு காணிக்கை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் கடைசி தம்பி இங்கே வாங்க, நீங்கள் ஊழியத்தில் வளராள், இந்த வார்த்தை நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. தைலக்காரனுடைய அந்த தைலத்தை குறித்து சொன்னான், மன்னிச்சிடுங்க ஐயா, நான் வயசில் மூத்தவன், நீங்கள் அதை எல்லாம் சரின்னு நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்துச்சு, யாருக்கும் தெரியாது, நீங்கள் சொன்ன வார்த்தை யாரும் கவனிக்கல, நான் மட்டும்தான் கவனித்தேன் இல்லையா. அந்த சின்ன வார்த்தை எல்லாத்தையும் அடிச்சிடும். என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் எனக்கு ஜெபம் பண்ண
கவனமாக இருக்கிறேன் பிரசங்கத்தில். அன்னைக்கு சொல்லி கொடுத்தா கதுமாய் உண்டால் இல்லையா. ஒரு மூத்த போதகர் நார்கோயிலில் ரொம்ப பாயிண்டாக பேசுவான். ஆமாம் கதுமாய் உண்டாவதால் இல்லையா. நம்ம தப்புன்னு சொல்லி ஒன்றில் அதுக்காக சொல்கிறேன். அப்போ ஒரு சின்ன காரியம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். நாம் என்ன நினைக்க சின்ன காரியம் நினைக்கிறோம், சின்ன விஷயம் தானே, இதுக்கெல்லாம் போய் அப்படி சொல்லாதீங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். மறுபடியும் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். மறுபடியும் உங்கள் ஜீவியத்தை கட்டுவார். மறுபடியும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் கட்டுவார். சின்ன காரியம்னு சொல்லாதீங்க. நான் பெரிய பாவமாக செஞ்சுட்டேன், நான் பெரிய துரோகமாக பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. சின்ன விஷயந்தான், சின்ன விஷயந்தான். நார பண்ணிடும், கிட்டு போக பண்ணிடும். நாம் சர்வ வல்லரிடத்தில் திரும்பணும். என் சுபாவம்னு சொல்லாதீங்க, என் பழக்க வழக்கம் அப்படிதான் சொல்லாதீங்க. மாறுங்க. என் பழக்க வழக்கம் அப்படி தான் இருக்கும், நான் அப்படி தான் பேசுவேன் சொல்லாதீங்க. நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ண அப்படி சொல்லாதீங்க. என் சுபாவம் அப்படி தான் சொல்லாதீங்க, அப்படி சொல்லி சமாளிக்காதீங்க. மாறுங்க, மாறணும். நானும் நீங்களும் மாறணும் இல்லையா. நாம் அவருக்கு நேராய் திரும்பும் பொழுது தேவன் திரும்ப உங்களை கட்டுவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைய விஷயத்த சொல்ல மாட்டேன், முடியல. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம். ஸ்தோத்திரம். யோபுடைய புஸ்தகம் 22, 22 அந்த 27 வாசிங்க. 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். உம்முடைய பொருத்தனை செலுத்துவீர். எப்போ? நீர் அவரிடத்துல கேளு. நீர் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுனா அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் தேவனுக்கென்று பண்ணின பொருத்தனையை நீர் செய்யும். மயம் உண்டாவதால் இல்லையா. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு பொருத்தனை பண்ணேன். நான் நிறையா வட்டிக்கு கட்டியிருக்கிறேன். வட்டி கட்டியிருக்கேன் பணத்துக்கு. அண்டவரே இந்த கடன்லாம் அடைச்சி நான் எவ்வளோ வட்டி கட்டினோனோ அவ்வளோ பணத்தையும் நமக்கு காணிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட கத்தை எல்லாத்தையும் நெருக்கிட்டார். கொஞ்சம் காணுறதுக்கு கடந்த நாட்கள் அந்த இடத்துக்கு ஒரு சின்ன காணிக்க கொடுத்து விட்டேன். அப்புறம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், நீ சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆண்டவர் ஞாபகம், நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செய்வேன், நான் கண்டிப்பாக செய்வேன். நான் எவ்வளோ பணம் வெளியே கொடுத்தனோ அந்த பணத்தை உங்களுடைய ஊழியத்துக்கு என்னால் முடிஞ்சாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன். சின்ன சின்ன ஊழியர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், உதவியாக இருக்கிறேன். எனக்கு வரக்கூடிய காணிக்கை நான் தசமாக எடுத்து கொடுக்குறேன். நான் அதுக்கு மேலே கொடுக்கணும் ஆண்டவரே. ஏன்னா 10ம் கர்த்தருடையது. என்ன? ஆமாம், அதில் கிருபையாக ஒன்றை தான் கர்த்தருக்காய் கொடுக்குறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா 10ம் கர்த்தருடையது, கிருபையாக ஒன்றை மட்டும் எடுக்கணும், 9 அவருக்கு கொடுக்கணும். அது சொல்லுவையா, தேவன் ஆசீர்வதிப்பா. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்தை கேட்குறார். அப்பொழுது நம்ம பண்ணின பொருத்தனை காணிக்க மட்டும் கிடையாது. நான் அதிகமாக ஜெபம் பண்ண ஆண்டவரே அப்படி பொருத்தனை பண்ணியிருக்கலாம். நான் அதிகமாக பைபிள் படிப்பேன், பொருத்தனை பண்ணியிருக்கலாம். எல்லா கூட்டங்களுக்கு நான் போவேன், பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஆராதனைக்கு நான் கரெக்டாக போயிடுவேன், பொருத்தனை பண்ணியிருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்காக என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். கத்மயம் முன்னாள் லோய்யா. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அது லோய்யா. அப்போ நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, தேவனோடு பழகிற ஒரு பழக்கம், கர்த்தரோடு பழகிற பழக்கம். இயேசுவே, நான் அவரோடு பழகணும். ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் அப்படியே எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.
தேவனோடு பழகிற பழக்கம். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கலாம், நல்ல பழக்கங்களாகவும் இருக்கலாம். ஆனால் எந்த பழக்க வழக்கங்களும் நமக்கு சமாதானத்தை தராது, நமக்கு நன்மையை தராது. ஆனால் கர்த்தரோடு பழகிற பழக்கம் இருக்கிறதே, அது நமக்கு சமாதானத்தை தரும், அது நமக்கு நன்மையை தரும். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். அவருடைய பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். தேவன் என்னையும் உங்களையும் பலன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். நாம் தேவனிடத்துக்கு மனம் திரும்பணும். கர்த்தரிடத்துக்கு நாம் திரும்பும் பொழுது தேவன் உங்களை மறுபடியும் கட்டுவார். இடிந்து கிடக்கிற விடுதியை மறுபடியும் கட்டுவார். புதியதாய் கட்டுகிறது மாத்திரமல்ல, கட்டப்பட்டது இன்றைக்கி இடிந்து கிடக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொய்வு இருக்கலாம். அல்லேலூயா. நல்ல பிரகாசமாக இருந்துட்டு இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் பொருளாதாரம் கட்டப்படும். நல்லா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அப்படியே ஒரு வீழ்ச்சி. ஆனால் கர்த்தருக்கு நேராக இன்னைக்கு பாருங்கள், கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். தேவன் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். தேவன் கட்டுகிறவர். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார், நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் ஒருவர் தான் கட்ட முடியும். உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியும், உங்கள் குடும்பத்தை கட்ட முடியும். இடிந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியும். இடிந்து கிடக்கிற ஜெப ஜீவத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும். நம்ம ஜெபம் இடிக்கப்பட்டு கிடக்கலாம், வேதவாசி இடிக்கப்பட்டு கிடக்கலாம், நம்முடைய பொருளாதாரம் இடிக்கப்பட்டு கிடக்கலாம். அதில் எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அறிவார். நீங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிற இடத்தை தேவன் சரிப்படுத்துவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன்னாமோ, முழு உள்ளத்தோடு உன்னாமோ பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனி அழைத்தீரே. நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டேன், நேசனீர் அழைத்தீரே. கைவிடப்பட்டு கலங்கினேன், கைவிடப்பட்டு கதறினேன். கர்த்தரில் தேற்றினீர், கர்த்தரில் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே
தூக்கி நிறுத்துகிறவர், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரை நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா. உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள், உன்னோடு எரிச்சல் பட்டவர்கள், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண்பதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த வசனம் அப்படித்தான். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் வலது கையை பிடிச்சு சொல்றார், சத்தியம் பண்ண மாதிரி நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு போராடினவர்களும், உன் மேலே எரிச்சல் பட்டவர்களும், உனக்கு யுத்தம் பண்ணவர்களும் நீ தேடினால் பார்க்க மாட்டேன். நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் அவர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஸ்தோத்திரமான கரங்களை தட்டி அல்லேலூயா துதிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் அதிகமாக நேசிக்கு நல்ல பிதாவே, அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பேசினது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீ நாமத்தை மையப்படுத்தும். வந்திருக்க எல்லாரும், எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை காணப்படும். நல்ல செய்திகளை தாரும். கர்த்தர் மகிமைப்படும். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நிச்சயிக்கப்பட்ட காரியங்களுக்காய் திருமணத்துக்காக ஸ்தோத்திரம். தேவன் ஆசீர்வதி, தேவையெல்லாம் சந்தையும் நீர் மகிமைப்படும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதி, குடும்பங்கள் ஆசீர்வதி, மகிமைப்படும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் மனிதனோடு கூட நிறைவேற்பது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.